சார் சும்மா போனீங்க தலையை விட்டு போயிடுவாப்ல. அதை பார்த்து எனக்கு ஜொல்லாம் வந்துருக்கு அந்த காலத்துல. இப்பெல்லாம் மனசு இருக்காங்க, இப்பெல்லாம் வீட்டு அவங்க வீட்டுல எப்படி ஏத்துப்பாங்களா அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அண்ணா வந்து எங்க செட்ல சேர்ந்த பிறகு தெரியுது இவர் உண்மையிலே டான் அப்படின்னு சொல்லிட்டு டான் சில வார்த்தைகள் பேசுறாரு. அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் அது ஒரே ராத்திரியில ஒரு மனிதனை வேறு ஒரு உருவத்திலே காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. சக்சஸ் வெள்ளை எழுத்த கூட கருப்பு எழுத்தா காட்டும். சில பேரை கருப்பு கண்ணாடி போட வச்சிடும். சில பேரை கருப்பு எழுத்த கூட வெள்ளை எழுத்தா காட்டும். சில பேரை தலையெழுத்தையே ஒரு ராத்திரியில மாத்தி விட்டுரும். ஆனால் இது போன்ற மிகப்பெரிய வார்த்தைக்குரிய இந்த சக்சஸ் உண்மையான வார்த்தை என்றால் இந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் சக்சஸ் என்கிற வார்த்தை. அந்த உழைப்பை கொடுத்த அனைவருக்குமே இந்த டீம் சக்சஸ் நீங்க நிறைய பார்த்திருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்துல ஒரு சக்சஸ் நீங்க சும்மா இருக்கக்கூடாது. சக்சஸ் ஆமா இல்ல ஒரு சிரித்தாம கட்சி வச்சு வெளியே மைக் பிரச்சனை. ஓகே சக்சஸ். ஓகே தேங்க்யூ. வார்த்தை ஆணை யானை என்ற மாதிரி மாநகர காவல சொல்லிட்டு இருந்தாரு. அதுல வந்து டைலாக் வந்து நானும் முருகானந்தமும் சொல்லும் போது முருகானந்தமும் நானும் பேசும்போது கதையை மாத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே நாங்க மாத்துறோம். அப்கோர்ஸ் ஏதாவது இருக்கணும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிராஃப் இருக்குன்றதுக்காக பேசி பேசி இது இருந்தா இப்படி இருக்கும். அந்த படம் வந்து நகைச்சுவை படம் தான், இதுக்கு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லிதான் நாங்க பண்ணோம். அதுபோல இந்த படத்துல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன். அதோட இந்த இது போல சக்சஸ் விழாக்கள் நிறைய பார்த்திருக்கோம், பிரிவியூ பார்த்திருக்கோம், பாராட்டுகள் வாங்கியிருக்கோம். ஆனா இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருந்து இன்னமும் இது போல பாராட்டுகள் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான். இன்னைக்கு உங்களோட கலந்து ஒரு 31 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட திரையுலகம் 86ல. இங்க இருக்கிற நிறைய மூத்த பத்திரிகையாளர்களை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. இன்னமும் நம்ம இருக்கோம் சினிமாலதான். எனக்கு இன்னும் இப்ப இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ள நான் கஷ்டப்படுத்தாம விட மாட்டேன்னு தோணுது எனக்கு. இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு நிச்சயமா உங்களை 40 இயர்ஸ் இல்ல நிச்சயமா என்னுடைய ஆதி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க ஃபாதரோட படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பெட்டர் ஆயிடும் நாட்டாமை தெலுங்கு. அவரோட ஃபாதரோட ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஜூனியரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா சக்சஸ் பண்ணும். அதே போல சத்யராஜ் பையனோட ஒரு படம் பிரபுவோட திரும்ப அதே சொல்ற பாருங்க சக்சஸ். சக்சஸ் வந்து சக்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். சக்சஸ் வார்த்தை ஆமா அதே போட்டுருக்காங்க. பழைய தந்தி பாண்டியன் ஞாபகம் வராரு எனக்கு. தந்தியில பாண்டியன் இருப்பாரு, பேசும்போது வெத்தலை பாக்க ஜப்பால துப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. திறத்தந்தி பாண்டியன் அப்படிதான் அதெல்லாம் பேசாத நீ அப்படின்னு. அதுபோல இந்த படத்தோட கெட்டப் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நினைவா எனக்கு வருது. வெற்றி வெற்றி நன்றி. அது வெற்றி வந்து வெற்றினா நிறைய பேர் வெற்றிமாறன் பேர் வச்சிருக்காங்களா, டைரக்டர் திட்டம் நினைச்சுட்டு போறாங்க வெற்றி வெற்றி நினைச்சு. இந்த படத்தோட விளம்பரம் ஃபர்ஸ்ட் டே அந்த ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் போன் பண்ணார். ஒரு பெரிய நடிகருடைய தகப்பனார். அவர் வந்து இன்னும் இருக்கார், எனக்கும் மூத்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டு நான் சொன்னேன் நீங்க தியேட்டருக்கு போறோம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் இவ்வளவு அந்த படத்தை பத்தி சொல்றீங்க, அந்த படத்துல போஸ்டர்ல கூட உங்களை போடலையே சார், உங்க முகம் கூட இல்லையே. நானும் ஒரு 10-15 பேரை போட்டிருக்காங்க, உங்க முகமே காணாம அதுல தேடி பார்த்தேன் சார். நான் காலையில ஒரு 8 மணி இருக்கும் போன் எடுத்துட்டு சார் என்ன அது ஷோர் சார் அப்படின்னு கேட்டேன். சார் அது ஜோக்கிங் அப்படின்னா சார் ஐம் சீரியஸ் சார் அப்படின்னா. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு போய் இறங்கி பார்க்கறேன், பெருசா ஆதிக்கு பக்கத்துல என் முகம் தான் இருக்கு. நான் அப்பவே முடிவு பண்ணேன் பரவாயில்ல நம்ம என்ன சினிமால 20 வருஷம் இருக்கலாம், இப்படி கெட்ட போட்டே ஏமாத்தலாம் போல இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிறது கூட அவருக்கு தெரியாம இருக்கேன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாவே நடந்த விஷயம். இந்த செய்தியை யாராவது தொலைக்காட்சியில காமிச்சிங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பார். அப்புறம் பார்த்துட்டு ஐயோ இது சாரா கெட்ட வேற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்ப கூட கெட்ட போட்டுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் விக்கி மட்டும் தான் வச்சு இருந்திருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கிடைக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு திரும்பவும் சார்
சக்சஸ். ஓகே, இது போல நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இது போல நிறைய வெற்றிகள் வந்து உங்களை சேரணும். நிறைய வெற்றி வேணும் வாழ்க்கைக்கு, சினிமாவுக்கு. இன்னைக்கு ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கும்போது அந்த வெற்றி வந்து நம்ம சேர்கிற போது மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை போன்ற நடிகர்லாம் என்ன நினைப்போம்னா, ஒரு படம் நடிக்கிறோமா, நடிச்சு முடிச்ச உடனே அதை வந்து வெற்றியா இல்லையா, கரெக்டா சொல்றேன், தேங்க்ஸ், வெற்றி அடையலன்னா இன்னொரு படத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். உழைப்பு தான், அந்த உழைப்புக்கு பின்னாலே ஒழித்திருக்கிற வார்த்தை தான் இந்த வெற்றி என்கிற வார்த்தை. இது யார் கண்ணையும் மறைக்காது, நிச்சயமா தயாரிப்பாளர் கண்ணை மறைக்காது. இந்த படத்தோட டைரக்டர் என்னோட அருமை தம்பி சரவணன், இது வந்து எப்படி ஒப்பனாங்கன்னா முண்டாசு பட்டியல ஒப்பனாங்க. டேனி சொன்னது போல என்னோட தகப்பனார் வந்து என் நினைவுக்கு வந்தார். சொன்னப்போ நான் முண்டாசுப்பட்டு கதையை கேட்கும் போது என் தங்கையோட கணவருடைய பிணத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்து இப்படி பாடி இருக்கு, இப்படி பார்த்துட்டு இருக்கேன். 43 வயசு தான் அவருக்கு. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே இறந்துட்டாரு. இளம்பதவியா என் தங்கை நிக்கிறா. நான் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்து நிக்கிற ஒரு போன் வருது எனக்கு, கோபிச்செட்டி பாலத்துல இருந்து. டைரக்டர் ராம் வந்து எனக்கு போன் பண்ணி அந்த நேரத்துல கதை சொல்றாரு போன்ல என்கிட்ட, சார் நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு புது டைரக்டர்னு சொன்னார். அதுபோல நான் திரும்பி அந்த கதையை கேட்கும் போது என்னுடைய மைத்தனுடைய படத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ சொல்றாரு இவரு, ஏதோ சொல்ல வர்றாரு. சரி, ஒன்னும் பேசவே இந்த படத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். யார் ஆக்டர், யார் இருக்காங்க, ஒண்ணுமே கேட்கல. அந்த படத்தை தூங்கப்பட்ட அந்த ஒரு நகைச்சுவைக்கான ஒரு ஆரம்பம் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா எனக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த படத்துல வந்து நான் ஸ்கிரீன்ல வரும்போது கை தட்டுறாங்கன்னு டெல்லி பாபு சார் சொன்னார், தயாரிப்பாளர். இது எனக்கு தருகிற கைத்தட்டல் இல்லை, நீங்களுக்கே நீங்களுக்கு கைத்தட்டு, உங்களுக்காக கைத்தட்டு கொண்டு பிடித்த ஒரு நடிகரை நாம் ஏற்றுக்கொண்டோம். உங்களுக்கு பிடித்த நடிகரா நம்ம இருக்கிறோம் முக்கியமா. உங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஒத்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இது போல நிறைய படங்களை பத்திரிகையாளர், நீங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வந்து நிறைய இந்த படத்துக்கான ஒரு மரியாதை கிடைச்சது. இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த மரியாதை. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இது போல இன்னும் நல்ல படத்தை நல்ல படமா எழுதுங்க. கெட்ட படம்னா நிச்சயமாக மக்களே தவிர்த்துருவாங்க. இந்த படத்துல உழைத்த அனைத்து என்னுடைய சக நடிகர்களுக்கும் அனைவருக்குமே இந்த சக்சஸை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த தயாரிப்பாளர் நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இரவுக்கு 1000 கண்கள். நானும் அருள்நிதி அடுத்த படம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா அதுவும் வேற பேட்டர்ன்ல இருக்கும். நான் ஒரு கதையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த யங்ஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க பிஸியா இருக்கிற காலகட்டத்துல இந்த திரையுலகத்திற்கு யங்ஸ்டர்ஸ்னு ஒரு 4-5 நடிகர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் அஜித், இன்னொருத்தர் அருண்குமார், இன்னொருத்தர் வந்து பிரசாந்த். இவங்கதான் யங்ஸ்டர்ஸ். அப்ப நாங்க இருக்கும்போது இவங்கதான் யங்ஸ்டர்ஸ். நாங்க பிஸியா இருந்த நேரத்துல இப்ப அவங்களோட நம்ம நடிக்கும் போது அப்போ வந்து சரியா நேரங்கள் ஒத்து வராது. நம்ம பெரிய நடிகரோட நடிச்சிட்டு இருப்போம். விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, அந்த மாதிரி பெரிய கார்த்திக், அந்த மாதிரி ரஜினி சாரோட போயிட்டு இருப்போம். இவங்களோட நடிக்க நேரம் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் ஆசைப்படுவது, ஒரு புதுமுக நடிகரோடு கூட நான் இன்றைக்கு நான் ஒரு புதுமுக நடிகராக மாற்றி இன்றைக்கு நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இதை இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய்கிறோம். அதுதான் மக்கள் இன்னைக்கு ஏற்றுக்கிறாங்கன்றது ஒண்ணு. இப்ப கூட என்கிட்ட பேசுறாரு ரஜினி சார், ரொம்ப நேரம் பேசணும். ஆனா கடைசியா வரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் அப்படியே இருக்கீங்க ஆனந்தராஜ், நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்கன்னு சொன்னா. அவர் சொன்ன வார்த்தை, ஏன் இன்னும் அப்படியே இருக்கா அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் சினிமாவில், என்ன சாதிக்கலாம், நம்ம நினைக்கிறது இன்னும் நம்ம போய் அந்த எல்கையை நம்ம தொடர அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதை ஏன் திரும்ப நான் வந்து மயக்க போடணும்னா, தயவு செய்து இந்த இல்ல அப்படி இல்லை, இந்த சக்சஸையும் போட்டு என்ன கலாச்சாரம் இப்பவே உடனே அப்படி இங்கே நம்ம ரூமுக்குள்ளே அதை அழைச்சிடுறோம். தயவு செய்து எங்கேயாவது நான் பார்த்தேன்னு வைக்கிறேன். அப்ப தயவு செய்து உங்க வீட்டுல வந்து நாங்க வந்து உங்களை குறைச்சிட்டு கட்டி பிடிச்சி ஒரு டசன் ஆப்பிள் வாங்கி கொடுத்துருப்போம். அதுக்காக போட்டு வச்சிடாதீங்க. இப்போ ஆப்பிள் கிடைக்கணும்லாம் போட்டு வச்சிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி. நிறைய கலாய்ப்பா முதல்ல இவன் தான் போட்டு பாட்டு எடுக்கிறேன். அதனால ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இவங்களோட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஒரு புது டைரக்டர், ஒரு நல்ல ஒரு அப்கமிங். அவங்க ஃபாதர் வந்து கண்டுபிடிச்சாரு என்ன, அவர் ஆதியோட ஃபாதர் வந்து இந்த பிரிவி ஷோல வந்து என்ன பார்க்கும்போது நான் திரும்பிட்டேன். அவரை பார்த்துட்டு திரும்பிட்டேன். ஏன்னா அவருடைய படத்துல, பெதராயுடைய படத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பயங்கர வயசான கெட்டப் போட்டு நான் நடிச்சிருப்பேன். இன்னைக்கு அவர் வயசாக உண்மையாவே அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி அவர் நிற்கிறார். நான் இன்னும் வந்து இளைஞர்கள் காரணம், நான் வந்து 22 வயசுல அம்பரீஷ் புரி போட்ட 55 வயசுக்கு எட்டப்ப நான் 22 வயசுல போட்டேன் சினிமாவில். சோ அந்த பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தான். இன்னும் நான் உங்களில் ஒருவனாக இருக்கிறது சொன்னா இன்னும் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உடம்புல
உயிர் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்க வரைக்கும் நடிகராகவே இருந்து இறக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். தயவு கூர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் இந்த படத்தை ஒரு சிறந்த படமா உங்களால மட்டும்தான் இந்த படம் உண்மையான வெற்றியை பெற்றிருக்க என்பது நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி.